வெல்கம் வியூவர்ஸ். அது 1908ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி. சைபீரியாவின் ஒரு தொலைவான காட்டுப்பகுதி அது. அங்கே டுங்குஸ்கா நதியின் அருகே இருந்த காட்டுப்பகுதியில் ஒரு மர்ம நிகழ்வு ஒன்று நடந்தது. 100 ஆண்டுகள் கழிந்தும் இன்றும் அது டுங்குஸ்கா இவெண்ட் என்ற விளக்க முடியாத மர்ம நிகழ்வாக திகழ்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் லிசா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கால சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை பாகம் 5. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இயற்கையின் அதிசயத்தை மனிதன் ஆராயலாமே தவிர அதை புரிந்து கொள்வது என்பது மனித அறிவுக்கு இயலாத காரியமே. காலச்சக்கரத்தின் ஓட்டத்தில் பல விளைவுகளை, பல அதிசயங்களை நாம் இந்த அண்டத்தில் பார்த்துவிட்டோம். அது 1908ஆம் ஆண்டு. இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போன்று நவீன விண்வெளி ஆராய்ச்சி எல்லாம் அப்பொழுது தொடங்கப்படவில்லை. வானில் நடக்கும் நிகழ்வுகளை ஆச்சரியமாக பார்க்கும் காலகட்டம் அது. ஜூன் 10ஆம் தேதி, சைபீரியா. அன்றும் எப்பொழுதும் போலதான் அவர்களுக்கு பொழுது விடிந்தது. அன்றைய தினம் வான அதிசயங்களில் ஒன்று, என்னவென்றே தெரியாத ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவர்களின் வாழ்வாதாரமான காட்டின் 8 கோடி மரங்களை அழிக்கும் மிகப்பெரிய வெடிப்பு அங்கே நிகழப்போவதை அப்போது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சரியாக காலை 7:15 அந்த காட்டுப்பகுதிக்கு மேலே இருந்த வானம் திடீரென வெடித்தது. ஒரு பெரிய நெருப்பு கோளமாக அது ஒரு மகா வெடிப்பாக வெடித்து சிதறியது. அந்த நெருப்பு கோளத்தின் அளவு கிட்டத்தட்ட 300 அடி அகலமாக காணப்பட்டது. அதன் சக்தி ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஹிரோஷிமாவில் போடப்பட்ட சக்தி வாய்ந்த அணுகுண்டை போல கிட்டத்தட்ட 380 மடங்கு அதிக சக்தி கொண்டதாக இருந்தது. அது வெடித்தபோது அங்கே இருந்து 35 கிலோமீட்டர் தள்ளியிருந்த இடத்தில் இருந்த வீடுகளின் கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாம் வெடித்து சிதறின. அந்த காட்டில் 2000 சதுர கிலோமீட்டருக்கு சுத்தமாக பஸ்பமாக்கியிருந்தது அந்த மர்ம நெருப்பு பந்து. மேலும் அத்துடன் அந்த காட்டின் 8 கோடி மரங்களை பிரம்மாண்டமாக அது அழித்து இருந்தது. பலர் அது ஒரு ஏலியன் ஷிப் ஆக்சிடென்ட் என்றார்கள். அந்த மோதல் அரிசோனாவில் உள்ள எரிகள் விழுந்த இடத்தில உண்டான பள்ளம் போல் ஏன் பள்ளத்தை உண்டாக்கவில்லை என்பது இன்னொரு புரியாத புதிர். 20 ஆண்டுகள் கழித்து லியோனிட் கூலி என்பவர் தலைமையில் ஒரு ரஷ்ய குழு அங்கே ஆய்வு செய்தபோது 20 ஆண்டுகள் கழித்து அங்கே மரங்கள் நொறுங்கி கிடந்ததைக் கண்டார்கள். அவைகள் விசித்திரமான ஒரு பெரிய பட்டாம் பூச்சி வடிவில் நொறுங்கி சிதைக்கப்பட்டிருப்பதைக் கண்டார்கள். இது பூமி சாராத ஏதோ ஒன்றால்தான் நடந்துள்ளது என்று கருத்தை சொன்னார்கள். நேரில் பார்த்தவர்கள் வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளியைக் கண்டதாகவும் அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர். இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த வெடிப்புகளில் ஒன்றாகவும் சில அணு வெடிப்புகளுக்கு போட்டியாகவும் அமைந்தது. அன்று என்ன பொருள் வெடித்தது என கருத்துக்கள் பல இருந்தாலும் டங்குஸ்கா சம்பவம் ஒரு விளக்க முடியாத மர்ம சம்பவமாகவே இருக்கிறது. இந்த ஒரு பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது ஆதரவை கொடுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லிசா. நன்றி, வணக்கம்.